மகிழ் திருவேணி இயக்கத்துல அஜித் நடிச்சிருக்கும் படமான விடாமுயற்சி பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில இன்னைக்கு உலகம் முழுவதும் உள்ள தியேட்டர்கள்ல வெளியாகி இருக்கு. இந்த படத்துல அஜித்தோடு சேர்ந்து திரிசா, ரெஜினா, அர்ஜுன், ஆரவ் உள்ளிட்ட ஏராளமான நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க. துணிவு படத்துக்கு அப்புறம் சுமார் 2 வருஷம் கழிச்சு இப்போ அஜித் நடிச்சிருக்கும் விடாமுயற்சி படம் வெளியாகி இருக்கிறதால ரசிகர்கள் எல்லாரும் செம்ம ஹாப்பியா இருக்கிறாங்க. இப்போ இந்த படத்தோட பிளஸ் மைனஸ் என்ன, இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அஜித்தும் திரிசாவும் காதலிச்சு கல்யாணம் செஞ்சு அஜர்பைஜான்ல செட்டில் ஆகிடுறாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் ஹாப்பியா போன இவங்களோட லைஃப்ல திடீர்னு மனக்கசப்பு ஏற்பட அஜித் குமார பெரிய முடிவு செய்யறாங்க திரிசா. அதுக்கப்புறம் இருவரும் லாங் டிரைவ் போக முடிவு செய்யறாங்க. அப்படி போகக்கூடிய வழியில அஜித் ஓட்டிக்கிட்டு வந்த கார் பழுதாகி திரிசாவும் அஜித்தும் நடு ரோட்ல நிக்கிறாங்க. அப்ப அந்த வழியா போற யாராச்சும் நமக்கு உதவி செய்ய மாட்டாங்களான்னு எதிர்பார்த்த நிலையில அந்த வழியா கார்ல வந்து அர்ஜுன், ரெஜினா தம்பதி அஜித்துக்கு உதவி செய்ய முன்வராங்க. அந்த சமயம் திரிசா திடீர்னு மாயமாகி போகிறாங்க. ஐயோ மனைவியை காணோமேன்னு ரொம்பவே பதட்டப்பட்ட அஜித் அவரை நாலாபுறமா தேடுறாரு. அப்பந்தான் அவருக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. இந்த இடத்துல தன்னோட மனைவி மட்டுமல்ல, இது மாதிரி நிறைய பெண்கள் காணாம போகிறாங்கன்னு. அதுக்கப்புறம் அஜித் தன்னோட மனைவியை கண்டுபிடிச்சாரா இல்லையா, மனைவிக்கு என்ன ஆச்சு அப்படிங்கறதா இந்த படத்தோட மீதி கதை. இந்த படத்துல அஜித் யங் கெட்டப்ல நடிச்சு அசத்தி இருக்காரு. அவரு யங் லுக்ல வரும்போதெல்லாம் தியேட்டர்கள்ல சும்மா விசில் பறக்குது. அதே போல அனிருத்தோட இசை ஆட்டம் போட வைக்குது. இடைவெளிக்கு அப்புறம் வரக்கூடிய கார் ஸ்டன் மற்றும் ஆக்சன் சீன்கள்ல எல்லாம் அனிருத்தோட பின்னணி இசை தான் படத்தை தூக்கி நிறுத்தி இருக்கு. மொத்தத்துல படம் நல்லா இருக்கு. ஒரு டைம் இந்த படத்தை தியேட்டர்களை போய் பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இந்த படம் பார்த்துட்டீங்களா? இந்த படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா நியூஸ் பத்தின அப்டேட்டுகளை நீங்க உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சினி மாடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.